ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மஸ்க் மிலான் காய வச்சு ஒரு ஹல்வா பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் இருக்கிற தோல் எல்லாம் செதுக்கி எடுத்துடலாம். காய் நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன பிறகு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, நெய் விடுறேன். நெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மஸ்க் மிலானை இதில் போட்டுக்கலாங்க. 5 மினிட்ஸ் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நான் 1/4 டம்ளர் தான் சேர்க்குறேன். கை விடாமல் 2 மினிட்ஸ் கிண்டி விட்டுக்கலாம். ஹல்வா கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக மஸ்க் மிலான் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூனா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.